மனுஷனுடைய ஆசையும் இச்சையும் தூண்டுறதுக்குன்னு ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கப்படுது, ஒவ்வொரு படம் எடுக்கப்படுது, ஒவ்வொரு பாட்டும் எழுதப்படுது, எவ்ரிதிங். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, நான் ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க, வேதத்தை பிடிச்சிருக்க பிள்ளைங்க கூட இதை பற்றி சரியான தெளிவு இல்லாம என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை நான் இது பார்த்ததில்ல, ஆண்டருக்கு முன்னாடி சொல்றேன். K-பாப்ன்றாங்க, அதுக்கப்புறம் செக்குலர் மியூசிக் கேட்கலாமான்னு கேட்குறாங்க, சினிமா பாட்டு கேட்கறதுல என்ன தப்புன்றாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த அன்புனால பெருகக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க கேள்விக்கு தான் பதில், பாஸ்டர் சினிமா பாட்டு கேட்கறது தப்பா, சினிமா பார்க்கறது தப்பா? பதில் ஒரே பதில் தான். அந்த சினிமா உனக்குள்ள பரிசுத்தத்தை தூண்டுமா? நீ இங்கிலீஷ் பாட்டுனா கேளு, கொரியன் பாட்டுனா கேளு, நீ தமிழ் பாட்டுனா கேளு, என்ன பாட்டுனா கேளு. அதை கேட்டு முடிச்ச உடனே இருதயம் ரொம்ப சுத்தமாயிடுச்சு பாஸ்டர், என் மனசு ரொம்ப சுத்தமாயிடுச்சு, என் பார்வெல்லாம் சுத்தமாயிடுச்சு, என் இச்சையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு, என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வந்துருச்சு, என் துர்குணத்திலிருந்து விடுதலை வந்து உன்னால சொல்ல முடியுமா? தேவையானது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா.